بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் கண்ணியம் பொருந்திய இந்த நாட்டில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சோதனையின் காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றி, அவர்களுடைய சுன்னாவிற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அந்த சுன்னாவின் உரிமையாளரோ அவரை பற்றி இந்த சோதனையான காலத்தில் பேசுவது இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய சிலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே சிலர் கூறுகிறார்கள், குர்ஆன் மட்டும் போதும், ஏன் சுன்னா? குர்ஆனில்தான் எல்லாம் முழுமையாக விவரிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் சுன்னாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சுன்னாவில் தஈஃப் உண்டு, மௌது உண்டு. அதனால் இது போன்ற குழப்பங்களில் இருந்தெல்லாம் வெளியேறி குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதும் என்று இந்த முஸ்லிம் சமூகத்தில் சிலர் பேசுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் குர்ஆனும் வேண்டும், சுன்னாவும் வேண்டும், ஆனால் எங்களுடைய முதல் முக்கியத்துவம் குர்ஆனுக்கு தான். அந்த குர்ஆனுடைய வசனத்தோடு சுன்னாவுடைய நபிமொழிகள் மோதினால், அல்லது எங்களுடைய அறிவுக்கு அந்த சுன்னாவுடைய நபிமொழிகள் பொருந்தவில்லை என்றால் அதை மறுப்போம், அதை நிராகரிப்போம் என்று சொல்லக்கூடிய மக்களும் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நிலைமையில் இந்த சுன்னாவை பற்றி முழுமையான கல்வியை தேடுவது இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கக்கூடிய எம் மீது கடமைதான். இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பலருக்கு சுன்னா என்றால் என்னவென்று தெரியாது. சுன்னா என்பதனுடைய விளக்கத்தை எம்மிலே பலர் அறியவில்லை. இன்னும் எதுவெல்லாம் சுன்னா, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்ற கல்வி எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு மிக குறைவுதான். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தீனில் சுன்னா என்றால் என்ன, அதற்கு எம்முடைய அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, விளக்கம் என்ன என்பதை பற்றிய அறிவை முதலாவதாக நாம் தேடிக்கொள்ள வேண்டும். சுன்னா என்ற அரபி வார்த்தைக்கு அரபி மொழியின் விளக்கம் ஹிய தரீகா மஹ்மூதா அவ் மஸ்மூமா. ஒரு சுன்னா என்றால் அது ஒரு பாதை. அது அனுமதிக்கப்பட்ட பாதையாகவும் இருக்கலாம், அல்லது தடுக்கப்பட்ட பாதையாகவும் இருக்கலாம். எந்த பாதையாகவும் அது இருக்கலாம், அது அமையலாம். அதைத்தான் அரபி மொழியில் சுன்னா என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய விளக்கத்தின்படி, அல்லாஹுடைய தீனுடைய விளக்கத்தின்படி சுன்னா என்றால் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள், ஹதீஸை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆராயக்கூடிய ஹதீஸ் அடிப்படை கல்வியின் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சுன்னா என்றால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, அது கவுல் வ அமல். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல், மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகரிப்பு, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட முறை, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. இதுதான் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய விதியில் சுன்னா என்பது. மேலும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், சுன்னா என்பது அறிஞர்கள் மத்தியில் பல வித்தியாசமான கருத்துகளோடு புரிந்து கொள்ளப்படுவதுதான். எப்படி ஃபிக்ஹ் கலையுடைய அறிஞர்கள், மார்க்க சட்டத்தின் அறிஞர்கள்
சுன்னாவிற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். இன்னும் மற்ற துறையுடைய அறிஞர்கள் சில வரைவிலக்கங்களை சொல்லுவார்கள். ஆனால் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் சுன்னாவிற்கு சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட முறை, அவர்களுடைய குணம், அவர்களுடைய வாழ்க்கை, இவை அனைத்தையும் தான் சுன்னா என்ற வார்த்தை உள்ளடக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அனைத்தும் சத்தியம். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திய அனைத்தும் சத்தியம் என்பதை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் மனோ இச்சையில் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை பேசினால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹ்யாகவே அமையும் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மனோ இச்சையால் பேச முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நாம் சொல்லாத விஷயத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தால் உங்களுடைய வலக்கரம் பிடிக்கப்பட்டு உங்களுடைய உயிர் நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம். அதிலிருந்து, அந்த செயலை செய்வதிலிருந்து எம்மை யாரும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நபிக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையால் பேசுபவர்கள் அல்ல. அவர்கள் பேசுகின்ற அனைத்தும் சத்தியம், பேசுகின்ற அனைத்தும் வஹீதான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்கக்கூடிய அனைத்தையும் எழுதக்கூடியவனாக நான் இருந்தேன். அதை மனனம் செய்ய நாடினேன். அப்போது குறைஷிகள் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், தோழரே, இன்னக தக்துபு குல்ல ஷைஇன் தஸ்மஉஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் எழுதுகிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராயிற்றே, அவர் கோபத்திலும் பேசலாம், பொருத்தத்திலும் பேசலாம். நீ எப்படி எல்லாவற்றையும் எழுத முடியும் என்று இடத்திலே கூறினார்கள். அந்த நேரத்தில் அப்போதிருந்து நான் எழுதுவதை தடுத்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த செய்தி கொண்டு செல்லப்பட்ட போது சொன்னார்கள் என்னை பார்த்து, உக்துப், அப்துல்லாவே நீ எழுது. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹ், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா ஹரஜ மின்னி இல்லா ஹக், என்னிடத்திலிருந்து சத்தியத்தை தவிர எதுவும் வெளியேறாது, எல்லாவற்றையும் எழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அனைத்தும் சுன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்திய, செயலாக்கிய அனைத்தும் சுன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த அனைத்தும் சுன்னah. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைதாவுடைய இடத்தை நோக்கி ஒரு குழுவை அனுப்பினார்கள். செல்லக்கூடிய நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் அஸருடைய தொழுகையை தொழக்கூடாது பனு குறைதாவை அடையும் வரை. செல்லும் வழியில் சில நபித்தோழர்கள் கருத்து வேற்றுமை படுகிறார்கள். சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை, பனு குறைதாவை அடைந்துதான் நாங்கள் அஸரை தொழுவோம் என்று. சில குழு சொன்னது, நபித்தோழர்கள் இல்லை, வக்து முடிய போகிறது, அஸரை தொழுதுதான் இந்த இடத்தை விட்டு நாம் களைவோம் என்று. இந்த இரண்டு செயலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டு நபித்தோழர்களுடைய செயலையும் கண்டிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது சுன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுடைய செயலை பார்த்து எதை பொருத்தத்தோடு அங்கீகரிக்கிறார்களோ அதுவும் சுன்னah தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பின் வர்ணனையை பற்றி வரக்கூடிய அனைத்தும் சுன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அந்த 10 ஆண்டுகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கூட என்னை பார்த்து சி என்று கூறியது கிடையாது. ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரின் இடத்திலே கூறியது கிடையாது என்று சொன்னார்கள். அதுவும் சுன்னah.
அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்கள் என்று எதையெல்லாம் நாம் அறிகிறோமோ அவை அனைத்தும் சுன்னாதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்தும் சுன்னாதான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவும் தான் எம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை. குர்ஆனிடமிருந்து சுன்னாவையோ சுன்னாவிடமிருந்து குர்ஆனையோ ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்க கூடாது. யாரொருவன் குர்ஆனை சுன்னாவை விட்டு சுன்னாவை குர்ஆனை விட்டு பிரித்து பார்ப்பானோ, இரண்டையும் வேறு வேறு தரத்தில் வைத்து ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பானோ, அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் என்பதில் எந்த சந்தேகமும் எம்மிடத்திலே இல்லை. இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுக்கு சுன்னா தேவை, சுன்னாவிற்கு குர்ஆன் தேவை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது என்று. அப்படி என்றால் குர்ஆன் சுன்னா இந்த இரண்டும் ஏன் வேறு வேறு வடிவத்தில் இருக்கிறது என்றால், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த இரண்டையும் இணைக்கும் முகமாக சொன்னார்கள், குர்ஆனும் சுன்னாவும் 3 வடிவத்தில் வரும். ஒன்று, முதலாவது வடிவம் குர்ஆன் ஒன்றை சொல்லும், அதையே சுன்னாவும் சொல்லும். குர்ஆனும் அல்லாஹ்வை வணங்குமாறும் ஷிர்க்கை விட்டு விலகுமாறும் கட்டளையிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் தௌஹீதை ஏவி ஷிர்க்கிலிருந்து விலகுமாறு கட்டளையிடும். குர்ஆனும் தொழுகையை ஏவும், சுன்னாவும் தொழுகையை ஏவும். இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே அறிவுரையாக வெளிப்படும். இது குர்ஆனுக்கும் சுன்னாவும் ஒரே வடிவத்தில் வரக்கூடியது. இரண்டாவது வடிவம், குர்ஆன் ஒன்றை சொல்லும், சுன்னா அதை தெளிவுபடுத்தும். குர்ஆன் ஒரு கட்டளையை சொல்லும், சுன்னா அந்த கட்டளையை எப்படி வெளிப்படுத்துவது என்ற முறையை கற்றுக் கொடுக்கும். குர்ஆன் மட்டும் போதும், சுன்னா தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மக்களில் யாராவது துஹருக்கு எத்தனை ரக்காத்துகள் என்று முழு குர்ஆனிலும் ஆராய்ந்தாலும் எடுத்து வர முடியுமா? ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த எந்த முறைகளில் கொடுக்க வேண்டும் என்ற எல்லா சட்டங்களையும் குர்ஆனில் இருந்து மட்டும் ஒருவர் படித்துவிட முடியுமா? ஹஜ் கடமை மட்டும் தான் குர்ஆனில் இருக்கிறது, அதை எந்த முறையில் செய்ய வேண்டும், அரஃபா எப்படி, முஸ்தலிஃபா எப்படி, மினா எப்படி என்ற விவரங்களை எல்லாம் குர்ஆனிடமிருந்து நாம் படிக்க முடியுமா? இல்லை. குர்ஆன் கட்டளையிடும் அகீமுஸ் ஸலா என்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா கட்டளையிடும் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று. ஜகாத்தை குர்ஆன் கட்டளையிடும், சுன்னா அதை விளக்கமாக விவரிக்கும். ஹஜ்ஜை குர்ஆன் கட்டளையிடும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலிருந்து படித்துக் கொள்ளப்பட வேண்டியது. இரண்டாவது முறை இது. மூன்றாவது முறை, குர்ஆன் மௌனமாக இருக்கக்கூடிய, குர்ஆன் ஹலாலாக்காத, குர்ஆனில் அதை பற்றிய விவரங்கள் இல்லாத ஹலால் ஹராமுடைய சட்டங்களை சுன்னா ஹலால் ஹராம் என்று ஹலால் ஹராம் என்று விதியை சுன்னாவிலிருந்து வெளிப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குர்ஆனில் ஒன்றை அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது என்று அல்லாஹ் கூறினானோ, அது போன்று சுன்னாவிலும் குர்ஆன் மௌனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்றும் ஹலால் என்றும் தெளிவுபடுத்துவார்கள். இந்த சட்டத்தை கொடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் வஹையுடைய கல்வியை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். குர்ஆனுடைய வசனம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சூரத்து நிசாவுடைய 65வது வசனம். இந்த வசனத்தை கவனியுங்கள் முஃமின்களே. ஃபலா வரப்பிக லா யுமினூன், அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இல்லை, வரப்பிக, அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யக்கூடிய குர்ஆனுடைய விசேஷமான இடங்களில் இந்த வசனமும் ஒன்று. நபியே, இறைவனின் மீது இறைவன் சத்தியம் செய்கிறான். லா யுமினூன், அவர்கள் முஃமின்களே ஆக முடியாது, அவர்கள் முஃமின்களே கிடையாது. யார் அவர்கள்? அல்லாஹ் நிறுத்தி விட்டான. அப்படியே அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யார் என்பதை. ஹத்தா யுஹக்கிமூக, நபியே உங்களை அவர்கள் தீர்ப்பாளராக ஆக்கி, உங்களை நீதிபதியாக தீர்ப்பை கொடுப்பவராக ஆக்கி, எதில்? ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளில், அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்களில், அது இப்போது இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கலாம்,
வரப்போகின்ற குழப்பங்களாக இருக்கலாம். அதைத்தான் ஷஜரா என்ற வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது. எந்த குழப்பமாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளில் நபியே உம்மை அவர்கள் தீர்ப்பாளராக ஆக்கி ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِمَّا قَضَيْتَ நீங்கள் தீர்ப்பளித்த ஒன்றில் அவர்கள் பிரச்சனை என்று வந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றை தீர்ப்பளித்து அவர்களுடைய உள்ளம் அதை எந்த சஞ்சலமும் இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல் அதை ஈமான் கொள்ளாத வரை வயுசல்லிமு தஸ்லீமா அல்லாஹ் சொல்கிறான். அரபி மொழியின் அழகிய வார்த்தையில் வயுசல்லிமு தஸ்லீமா, தொடர்ச்சியாக அதற்கு அடிபணிந்தவர்களாகவே அவர்கள் இருக்கும் வரை அவர்கள் முஃமின்களாக மாற முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் மேலும் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் முஃமின்களாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அதில் வேறொரு தேர்ந்தெடுப்பை தங்களுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு. வமை யஸில்லாஹ வரசூலஹ், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் யார் மாறுபட்டு நடந்தார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் எமக்கு தீர்ப்பை சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலே கூறிய இந்த வசனங்கள் எதை எமக்கு விளக்குகிறது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, சுன்னா அல்லாஹ்வுடைய வஹி. குர்ஆனுக்கு எந்த முக்கியத்துவத்தை ஒரு முஃமின் கொடுக்க வேண்டுமோ அதே முக்கியத்துவத்தை தான் சுன்னாவிற்கும் ஒரு முஃமின் கொடுக்க வேண்டும். குர்ஆனில் எப்படி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுவதுமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்கிறோமோ அது போன்று சுன்னாவில் வரக்கூடிய விஷயங்களையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியது முஃமின்களாக இருக்கக்கூடிய மீது கடமை என்பதைத்தான் இங்கே எமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? குர்ஆனுடைய சட்டம் என்றால் அதை செயல்படுத்துவதில் ஆர்வம் கொள்கிறோம். ஆனால் சுன்னா என்றால் சுன்னாதானே என்கிறோம். என்ன சொல்கிறோம்? சுன்னாதானே இது, இதற்கென்ன அதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம்? விட்டால் தான் பாவம் கிடையாதே, நன்மைதானே கிடைக்கப் போகிறது, சுன்னாதானே என்று சுன்னாவில் எது வாஜிப், எது அல்லாஹ்வுடைய தூதரால் அனுமதிக்கப்பட்டது, எது அல்லாஹ்வுடைய தூதரால் ஆர்வப்படுத்தப்பட்டது என்ற எந்த விவரமும் இல்லாமல் எல்லா சுன்னாவிற்கும் நம்முடைய சமூகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சுன்னாதானே. என்ன சொல்ல வருகிறோம்? சுன்னாவை மறுக்கிறதா இந்த வார்த்தை? அல்லது சுன்னாவை கேலி செய்கிறதா இந்த வார்த்தை? அல்லது சுன்னாதானே என்று அதை அலட்சியப்படுத்துகிறோமா? சுன்னாவை அலட்சியப்படுத்துவதும் சுன்னாவை மறுப்பதும் சுன்னாவை விட்டு தூரமாவதும் சுன்னாவை நேசிக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரை வேறொரு கண்ணியமில்லாத பார்வையில் பார்ப்பதற்கும் இரண்டும் ஒன்றுதான். யார் ஒருவன் சுன்னாவை மதிக்கிறானோ அவன் அந்த சுன்னாவின் உரிமையாளரையும் மதிக்கிறான். யார் சுன்னாவை நேசிக்கிறானோ அவன் சுன்னாவின் உரிமையாளரையும் நேசிக்கிறான் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள், நபியின் சுன்னாவை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, யாரின் வழிமுறையை விடுவதற்கு தயாராகிறோம், யாரின் வழிமுறையை விட்டு புறக்கணித்த இந்த பூமியிலே வாழ்கிறோம், எந்த நபியின் கண்ணியத்தை நாம் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எந்த நபியின் வாழ்வின் முறைகளை பின்பற்றுவதை சாதாரணமாக கருதுகிறோம், எந்த நபி தெரியுமா? அந்த நபிக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை, மதிப்பை, கண்ணியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? குர்ஆனில் ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்து பாருங்கள்.
அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அழைக்கக்கூடிய அழைப்பை அல்லாஹ் ஆதம் நபியை அழைக்கிறான், யா ஆதம். அல்லாஹ் நூஹ் நபியை அழைக்கிறான், யா நூஹ். அல்லாஹ் இப்ராஹீமை அழைக்கிறான், யா இப்ராஹீம். அல்லாஹ் மூசாவை அழைக்கிறான், அலைஹிமுஸ்ஸலாம், யா மூசா, யா ஈசா என்று. ஆனால் குர்ஆனில் எங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கக்கூடிய முறையை பாருங்கள். யா ஐயுகன் நபி, யா ஐயுகர் ரசூல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். இவ்வளவு கண்ணியத்தையும் மகத்துவத்திற்கும் உரிய நபியின் சுன்னாவா எம்மிடத்திலே கண்ணியம் இல்லாமல் இருக்கிறது? எந்த நபியின் கண்ணியத்தை நாம் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த நபியின் சுன்னாவை பின்பற்றுவதை நாம் சாதாரணமாக கருதுகிறோமோ, அந்த நபி இந்த சமூகத்தில் இல்லை என்றால் குன்தும் கைர உம்மா, நீங்கள் சிறந்த சமூகம் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருப்பானா? எந்த நபியின் வாழ்வை நாம் புறக்கணிக்கிறோம்? தொழுகையில் ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட வசனத்தை ஓதினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிக்கிறார்கள். என் சமூகம், என் சமூகம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செய்தி அனுப்புகிறான். ஜிப்ரீலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்லுங்கள், சென்று கூறுங்கள், நபியே உம்முடைய சமூகத்தை நினைத்து நீங்கள் கலங்குகிறீரா? உம்முடைய சமூகத்தில் உங்களுடைய சமூகத்தின் விஷயத்தில் உம்மை நாம் பொருந்திக் கொள்வோம் நபியே. உம் சமூகத்தின் விஷயத்தில் ஒருபோதும் உங்களை நாங்கள் கவலையுறை செய்ய மாட்டோம் நபியே, அதனால் நீங்கள் கலங்காதீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சமூகத்தின் நற்செய்தியை வெளிப்படுத்தினான். இந்த நபியின் சுன்னாவா எம்மிடத்திலே கண்ணியம் இல்லாமல் இருக்கிறது? எந்த நபியின் சுன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பிரார்த்தனையை நானோ மறுமையில் என் சமூகத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களோ, அந்த நபியின் சுன்னாவா எம்மிடத்திலே கண்ணியம் இல்லாமல் இருக்கிறது? எந்த நபியின் சுன்னா நாளை மறுமையில் எல்லோரும் அவரவர்களின் நிலைமையை எண்ணி வருந்தும் பொழுது, தந்தையை விட்டு தாய், தாயை விட்டு தந்தை, பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள், நண்பர்கள், மனைவிகள் என அவரவர்களின் நிலைமையை நினைத்து செல்லும் பொழுது, நபிமார்கள் கூட மனிதர்கள் எல்லோரும் அவர்களிடத்திலே வந்து நிற்கும் பொழுது, என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என்று கூறி, நஃப்சி நஃப்சி நஃப்சி, என் நிலைமை, என் நிலைமை, என் நிலைமை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருந்தும் பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருந்தும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருந்தும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் வருந்தும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருந்தும் பொழுது, இத்ஹபு இலா கைரி என்று எல்லோரும் அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் போது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன லஹா என்று கூறியவர்களாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வை புகழ்ச்சியின் வார்த்தைகளால் புகழ்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் தூதரை அழைப்பான். யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்கள் சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் என்று அந்த தூதரிடத்தில் அல்லாஹ் கட்டளையை பிறப்பிக்கும் போது, அந்த தூதர் தலையை உயர்த்தி என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? முஹம்மதின் சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், யா ரப் உம்மதி உம்மதி, என் ரப்பே என் சமூகம், என் சமூகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்களே, அந்த நபியின் வழிமுறையா, அந்த நபியுடைய சுன்னாவா எமக்கு கண்ணியம் இல்லாத தோற்றத்தில் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்கள்
அல்லாஹ்வுடைய தூதரோடு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்படைத்தவர்கள். அந்த நபித்தோழர்கள் இந்த சுன்னாவிற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 7வது ஹிஜ்ரியுடைய ஆண்டில்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் வாழ்ந்ததோ 3 ஆண்டுகள் தான். ஆனால் ஹதீஸை அறிவித்ததில் அபூ ஹுரைராவுக்கு நிகரானவர் சஹாபாக்களில் யாரும் இல்லை ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறும் அளவிற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவானார்கள் என்றால் சுன்னாவை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு இருந்த ஆர்வம் அப்படி. பசியால் பட்டினியால் பைத்தியம் கீழே கிடக்கிறது என்று மேலே மிதித்து நடந்து செல்லும் அளவிற்கு தூதருடைய வீட்டின் வாசலில் கதவின் அருகிலேயே இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பாதுகாத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியேற்ற ஒரு ஹதீஸ், அது நம்பகத்தன்மையான ஹதீஸ் என்று தெரிந்தும் அதில் சில வார்த்தைகளில் சந்தேகம் இருக்கிறது என்பதற்காக ஷாமில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவில் இருந்து கிளம்பி ஷாமை நோக்கி பயணமாகிறார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் இடத்திலே அந்த ஹதீஸை செவிமடுத்ததற்கு பிறகு மதீனாவிற்கு திரும்பக்கூடிய வாயிலில் கேட்டார்கள், அப்துல்லா இப்னு உனைஸ், ஜாபிர் அவர்களே, நீங்கள் இந்த ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காகவா இவ்வளவு தொலைதூரத்தில் இருந்து வந்தீர்கள்? ஜாபிர் இப்னு அப்துல்லா சொன்னார்கள், ஆம், இந்த ஒரு ஹதீஸை சரி காண்பதற்காகவே மதீனாவிலிருந்து ஷாம் வரை நான் வந்தேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் என்ற ஹதீஸ் துறையை பாதுகாத்த, ஹதீஸை பாதுகாத்த அத்துணை நபித்தோழருடைய தியாகங்களையும் எண்ணி பாருங்கள். நாம் அந்த ஹதீஸுக்கு, நாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நபித்தோழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை எமக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி குறைஷி படையிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார். அங்கே நபித்தோழர்களுடைய செயல்பாட்டை பார்க்கிறார். பார்த்ததற்கு பிறகு குறைஷிகளிடத்திலே சென்று அந்த நபித்தோழர்கள் யார் என்ற உண்மையை தெளிவுபடுத்துகிறார். அவர் சொன்னார் குறைஷிகளை பார்த்து, என் சமூகமே, நான் கைசர், கிஸ்ரா, நஜாசி அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு அரசருக்கும் அந்த சமூகம் கொடுக்காத முக்கியத்துவத்தை, அந்த தோழர்கள் கொடுக்காத முக்கியத்துவத்தை முஹம்மது ரசூலுக்கு அவர்களுடைய தோழர்கள் கொடுப்பதை நான் பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர். அவர் சொன்னார், அந்த தூதர் துப்பினால் அதை தங்களுடைய கரத்தால் பிடித்து தங்களுடைய முகங்களிலும் கைகளிலும் தேய்த்துக் கொள்கிறார்கள். அவர் உது செய்தால் அந்த உதுவுடைய தண்ணீர் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று பாதுகாக்கிறார்கள். அவர் ஒன்றை செயல்படுத்துமாறு ஏவினால் அதை செயல்படுத்துவதற்காக விரைகிறார்கள். அவர்களை பார்க்கும் போது கூட கண்ணியத்தின் பார்வையிலே பார்க்கிறார்கள். அவரிடத்திலே பேசினால் தங்களுடைய சப்தங்களை தாழ்த்தி பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த அரசருக்கும் இப்படி ஒரு தோழர்கள் கண்ணியம் கொடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி அவர்கள் குறைஷிகளிடத்திலே தெளிவுபடுத்தினாரே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்தோழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை அதிகம் நேசித்தவர். உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மகன். அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தார்களோ அதை அப்படியே செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தில் உட்கார்ந்தார்கள் என்றால் இப்னு உமர் அந்த இடத்திலே உட்காருவார்கள். ஒரு முறை மதீனாவுடைய வீதிகளில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே இருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், இப்னு உமரே, என்ன செய்கிறாய் என்று. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த இடத்தில்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் நடந்து சென்றதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தின் கால்பட்ட இடத்தில் என்னுடைய ஒட்டகத்தின் கால்பட்டு விடாதா என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள்.
அல்லாஹு அக்பர். ஒரு நபியின் ஒட்டகத்தோடே அவர்கள் நடந்து கொண்ட முறை இப்படி என்றால் அந்த நபியோடு அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி இருக்கும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தோழரின் தந்தை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்னாவிற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்லுவார்கள், ஹஜருல் அஸ்வதே, நீ ஒரு கல், உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதாக நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். சுன்னாவெல்லாம் சாதாரண விஷயம்தான், சுன்னா எல்லாம் ஒரு அற்பமான விஷயம்தான் என்று எண்ணக்கூடிய நாமெல்லாம் இந்த நிகழ்விலிருந்து படிப்பினை பெற வேண்டும். சுன்னா என்று சொன்னாலே சுன்னால் தானே, விட்டால் பரவாயில்லை, அது சுன்னா தானே, விட்டால் பரவாயில்லை. தாடி வைப்பது சுன்னா தானே, விட்டால் என்ன, அல்லாஹ் நரகத்திலா தூக்கி எறிய போகிறான் என்று சொல்லக்கூடிய பலரும் எம்மில் உண்டு. அவர்கள் உமரின் இந்த நிகழ்விலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் இருக்கிறார்கள். ஒரு தோழர் வருகிறார், வந்து உமரை புகழ்கிறார். புகழ்ந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பி செல்கிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண் விழித்து அந்த தோழர் நடந்து செல்லும் பாதையை பார்க்கிறார்கள். அவருடைய ஆடையோ இந்த பூமியை எப்படியே உராசி கொண்டு செல்கிறது. உமர் அவர்கள் மரண படுக்கையில் குடலெல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியேறும் அளவிற்கு இருக்கக்கூடிய நிலைமை, தங்களுடைய இறுதி நேரத்தை எண்ணக்கூடிய அந்த நிலைமையில் அந்த தோழரை மீண்டும் அழைத்து வருமாறு சொன்னார்கள். அந்த தோழரை இடத்திலே அழைத்து வாருங்கள். அந்த தோழர் வந்ததற்கு பிறகு சொன்னார்கள், யப்ன அகி, என் சகோதரனின் மகனே, இர்ஃபா ஸௌபக், உன் ஆடையை உயர்த்திக்கொள், ஃபஇன்னஹு அப்கா லி ஸௌபிக் வ அத்கா லி ரப்பிக், அது உன் ஆடையை சுத்தப்படுத்தும், உன்னுடைய ரப்புடைய அச்சத்தை உனக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். எதை அங்கே செயல்படுத்துகிறார்கள்? கரண்டுக்கு கீழே ஆடை அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள், அதை ஹராமாக்கினார்கள். இதை அறிந்த உமர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா தனக்கு முன்னால் பாலாக்கப்படுவதை மரண நேரத்திலும் தடை செய்து அதை சரிபடுத்தினார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். சுன்னாவிற்கு நாமெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நபித்தோழர்களுடைய வாழ்வில் இருந்த 1000 படிப்பினைகளை அதில் நாம் பெறலாம். பத்ருடைய போர்க்களம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் நடைபெறுவதற்கு முன்னால் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். குறைஷிகளிடமிருந்து அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னுல் கத்தாப், மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆலோசனை செய்கிறார்கள், வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நாம் போராக பயன்படுத்துவோம் என்று. அன்சாரி தோழர்களுடைய ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் விதமாக கூறும்போது சஅத் இப்னு முஆத் அன்சாரிகளுடைய தலைவர் எழுந்திருக்கிறார். சஅத் இப்னு முஆத் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கூறிய வார்த்தைகளை, அந்த ஈமானிய பதிவை இந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்களோடு வந்த செய்திகள் அனைத்தையும் நாங்கள் ஹக்கென்று உண்மைப்படுத்தி இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் செவிதாய்ப்போம், நீங்கள் சொல்வது அனைத்திற்கும் கட்டுப்படுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்கள் நாடுகிறீர்களோ அப்படி எங்களை அழைத்து செல்லுங்கள். என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களை அனுப்பிய இறைவன் மீதும் சத்தியமிடுகிறேன், நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலில் சென்று மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார், எங்களில் ஒருவரும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் அழைத்து சென்று யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம், யாரிடமிருந்து உறவை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களிடமிருந்து தடுத்துக் கொள்கிறோம். இதோ எங்களுடைய செல்வம், இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது, நீங்கள் விட்டது எங்களுக்கு விருப்பமானதல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே,
எங்களுடைய எதிரிகளை சந்திப்பதை நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போரில் நாங்கள் பொறுமை காப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மூலமாக உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை ஏற்படுத்துவான். அல்லாஹுடைய பரக்கத்தோடு எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெளிப்படுத்தினார்கள். இந்த நபித்தோழர்களிடத்திலே இருந்த சுன்னாவின் ஆர்வம் எம்முடைய வாழ்க்கையில் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளை பற்றி கேள்விப்படும் போது அதை செயல்படுத்தக்கூடிய முறையில் உண்டா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகள் எங்கே எமது வாழ்க்கையில் என்ற ஒரு பட்டியலை எடுங்கள், எதுவும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கியாமுல் லைல், இரவுடைய வணக்கம், தூதருடைய வழிமுறை, நபிமார்களின் வழிமுறை, அல்லாஹுவை ஈமான் கொண்ட முஃமின்களின் வழிமுறை. ஆனால் ஒருவருக்கு இரவிலே விழித்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட கியாமுல் லைலை தொழுவதற்கு அவருடைய மனம் வருவதில்லை. ஏன்? சுன்னாதானே. ஒரு நாளில் 12 ரக்அத்தை யார் ஒருவன் தொழுவானோ, ஃபர்தான கடமையான வணக்க வழிபாடுகளோடு, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை அமைப்பான், வீட்டை அமைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து நாம் கேள்விப்பட்ட பிறகும் எம்மிலே பலர் அதை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இல்லை. ஏன்? சுன்னாதானே, விட்டால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தால் அந்த இடத்திலே உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹை எண்ணிக்கைக்கு உரித்தான முறையில் ஓதும் வரை அந்த இடத்திலிருந்து கிளம்ப மாட்டார்கள். ஆனால் இன்று சலாம் கொடுத்தாலே உலக தேவையை நோக்கி செல்கிறோம். ஏன் இந்த செயலை விடுகிறோம்? சுன்னாதானே, விட்டால் என்ன? இன்னும் சிலர், ஏன் பலரும் கூட சுன்னாவை தங்களுடைய முகத்தில் கொண்டிருப்பார்கள், சுன்னாவை தங்களுடைய ஆடையில் கொண்டிருப்பார்கள், சுன்னாவை தங்களுடைய தோற்றத்தில் கொண்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில், குணத்தில் சுன்னா கிடையாது. குடும்பத்தார்கள் மத்தியில் அவர் யார்? சுன்னாவை பின்பற்றுபவரா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர், நானோ என் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எம்மில் எத்துணை பேர் எம்முடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள்? எம்முடைய மனைவியோடு நாம் நடந்து கொள்ளும் கூடிய முறையில் சுன்னா கிடையாதா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாதா? எம்முடைய பெற்றோர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையில், எம்முடைய வியாபாரத்தோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையில், எம்முடைய பேச்சில் எங்கே சுன்னா? ரசூலுல்லாஹ் பொய் பேசியது கிடையாது. ஆனால் நபியின் வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் பொய் பேசுகிறோம். ரசூலுல்லாஹ் புறம் பேசியது கிடையாது. நபியின் வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் புறம் பேசுகிறோம். ரசூலுல்லாஹ் ஒருவருடைய உள்ளத்தை காயப்படுத்தியது கிடையாது. ஆனால் நாம் பேசினாலே பிறருடைய உள்ளம் காயப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒருவரை தாழ்வான பார்வையில் பார்த்தது கிடையாது. ஆனால் எம்மில் பலர் எம்மை விட ஒருவர் தாழ்வான முறையில் இருந்தால், எதில் இருந்தாலும் அவரை கீழே வைத்து பார்க்கிறோம். இப்படி எம்முடைய குணத்தில், எம்முடைய செயலில், எம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எங்கே பேணப்படுகிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சமூகத்தில் சுன்னா பேணப்படவில்லை என்றால், நபியின் வழிமுறை பேணப்படவில்லை என்றால், அந்த சமூகத்தில் பித்அத்துகள் நன்மையாக கருதப்படும். நபித்தோழர்களுடைய வார்த்தை அது. ஆம், சுன்னா பேணப்படாத சமூகம் பித்அத்தை பேணி பாதுகாக்கும். பார்க்கிறோமா இல்லையா? எத்துணை பித்அத்துகள் அல்லாஹ்வுடைய தூதரால் அனுமதிக்கப்படாத, செய்யப்படாத காரியங்கள் எல்லாம் இன்று முஸ்லிம் சமூகத்தில் சர்வ சாதாரணமான
நன்மைகளாக கருதப்பட்டு செய்யப்படுகிறதே. யாரின் வழிமுறை? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் என்று கொண்டாடுகிறார்களே, இது யாரின் வழிமுறை? ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதம் மட்டும்தானா? இறந்த மாதம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த மாதம் இன்று முஸ்லிம்களால் அருவருக்கத்தக்க முறையில் ஆடல்களோடும் பாடல்களோடும் எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் தங்களுடைய பிறந்த தினத்தை கேக் வெட்டி லைட் எல்லாம் அமைத்து ஆடல் பாடல்களோடு கொண்டாடுவார்களோ, அப்படி நபியின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோமே. ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் குறைந்ததால் இந்த பித்அத்துகள் எல்லாம் இன்று சுன்னாவாக மாறிவிட்டது. எத்துணை பித்அத்துகள், அல்லாஹ்வுடைய தூதரால் தடை செய்யப்பட்ட பித்அத்துகள், அனுமதிக்கப்படாத பித்அத்துகள் நன்மையாக செய்யப்படுகிறது. சஹாபாக்களிடத்தில் இருந்த ஆர்வத்தை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பித்அத்தின் ضلالة وإن رآها الناس حسنة. எல்லா பித்அத்தும் வழிகேடுதான், மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. இதை வார்த்தையோடு மட்டும் அவர்கள் செயல்படுத்தவில்லை, தங்களுடைய வாழ்நாளில் தங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத ஒரு செயல் நடந்தால் அதை தடுப்பார்கள், அது ஒரு வார்த்தை மிகுதியாக இருந்தாலும் சரி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் தும்புகிறார். தும்பும் பொழுது சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று. தவறான வார்த்தையா? இன்னும் பல முஸ்லிம்களிடத்திலே நாம் கேட்டால், ஏன் அதானுக்கு முன்னால் ஸலவாத்தை சொல்லுகிறீர்கள்? ஸலவாத்தை சொல்லி அதானை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்க சொல்லவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க பிலால், உம்மு மக்தூம் அதான் சொன்னார்களே, அவர்கள் அதானுக்கு முன்னால் ஸலவாத்தை கூறவில்லையே என்றால் ஸலவாத் கூறுவது நன்மைதானே, தவறா என்று கேட்பார்கள். இப்னு உமர் அவரை பார்த்து கேட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்கிறாயே, அல்லாஹ்வுடைய தூதர் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும்தானே கூறுவதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலாமை கூறுவதற்கு யார் அனுமதி அளித்தார்கள் என்று? யார் இந்த நபி தோழர்கள்? நாம் எங்கே இருக்கிறோம் இவர்களுக்கு முன்னால்? எம்முடைய அறிஞர்கள் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா. ஒருவன் இந்த தீனில் ஒரு பித்அத்தை செய்து அதை நன்மையாக பார்த்தால் அவன் நினைக்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த நன்மையை எங்களுக்கு கூறாமல் அவர்களுடைய நபித்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று. மஆதல்லாஹ், இயாது பில்லாஹ். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தார். வந்து கேட்டார், மதீனாவில் இருந்து நாங்கள் வரும்போது எங்கே இஹ்ராமை அணிவது என்று. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், துல் ஹுலைஃபாவில் தான் நீ இஹ்ராமை அணிய வேண்டும் என்று. அப்போது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே அவர் கேட்டார், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலிருந்து, அவர்களுடைய கபர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இஹ்ராம் அணிவதை நான் விரும்புகிறேன். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை, குழப்பத்தை பயப்படுகிறேன் இந்த செயலின் மீது. அவர் கேட்டார், என்ன குழப்பம் இருக்கிறது? சில மைல் தூரம் அதிகப்படுத்துவது தானே, சில மைல் தூரத்தை அதிகப்படுத்துவது தானே என்று சொன்னார். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை குறைத்திருக்கும் போது இஹ்ராமுடைய ஆடையை நியத் செய்வதற்காக நீங்கள் எப்படி அதை அதிகப்படுத்த முடியும்? தூதர் குறைத்த ஒன்றை அதிகப்படுத்துவதை விட எது ஃபித்னா இருக்கிறது என்று கூறி குர்ஆனில் அதற்கு ஏற்ற வசனத்தை ஓதினார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் கலையில் மூத்த ஆசிரியர். அவர்கள் ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், வந்து தொழுகையை தொழுது கொண்டே இருக்கிறார், அதிகமான ருக்கூஐ செய்கிறார், அதிகமான சுஜூதை செய்கிறார். அவரை அழைத்தார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அழைத்து சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்படி தொழுததாக நான் பார்த்ததில்லையே, நீங்கள் ஏன் இப்படி அதிகப்படுத்தி தொழுகை ரக்காத்தை அதிகப்படுத்தி தொழுகிறீர்கள் என்று. அப்போது அந்த மனிதர் எம்மிலே பலர் கேட்பதை போன்று கேட்டார், யா அபா முஹம்மத் யுஅzzபனி அல்லாஹு அலா ஸலா, அல்லாஹ் தொழுவதால் என்னை தண்டிப்பானா? அல்லாஹ் ஸலவாத் சொல்வதால் என்னை தண்டிப்பானா? அல்லாஹ் இப்படி தொழுவதால் என்னை தண்டிப்பானா? நன்மைதானே, நன்மைக்காக அல்லாஹ் நரகத்தையா தரப்போகிறான் என்று கேட்டார். அந்த அறிஞர் அழகிய முறையில் சொன்னார், லா யா அஹி, அப்படி அல்ல சகோதரரே, அல்லாஹ் நீ தொழுவதால் தண்டிக்க மாட்டான், வலாக்கின் யுஅzzிபுக அலா ஹிலாஃபிஸ் சுன்னah, சுன்னாவிற்கு மாற்றம் செய்வதால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். தொழுவதால் தண்டனை கிடையாது, ஸலவாத் சொல்வதால் தண்டனை கிடையாது. ஆனால் அது செய்யப்பட வேண்டிய முறையில் செய்யப்படாததால், அது அல்லாஹ்வுடைய தூதரால் அமைக்கப்பட்ட முறையில் அமைக்கப்படாததால், மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதைத்தான் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல் பித்அத்து அஹப்பு இல ஷைத்தானி மினல் மஅசியஹ், பித்அத் ஷைத்தானுக்கு பாவத்தை விட விருப்பமானது. ஏன் தெரியுமா? லிஅன்னல் மஅசியத யுதாபு மின்ஹா, ஒருவேளை பாவம் செய்பவன் அதை பாவம் என்று தெரிந்தவுடன் அதிலிருந்து விலகி விடுவான். ஆனால் பித்அத்தை செய்பவன் ஒருபோதும் அதிலிருந்து விலக மாட்டான். ஏன்? அதை நன்மையாக கருதி அவன் செய்வான் என்று சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த பித்அத்துகள் எல்லாம் இந்த சமூகத்தில் மலிந்ததன் காரணம் சுன்னah செயல்படுத்தப்படாதது. ஸலவாத்தை நாம் எங்கே கூறுவது? அதானுக்கு முன்னால் ஒரு முறை சொன்னால் கூட மக்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். அப்படியாவது அதை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்தார்கள். அல் மஅரூஃப் கல் மஷ்ரூத், ஒரு வழக்கம் நிபந்தனையாக்கப்படும். இந்த அதானுக்கு முன்னால் ஸலவாத்தை சொன்னால்தான் அது அதான். முஅத்தின் சொல்லவில்லை என்றால் அந்த பள்ளியில் ஒரு முஅத்தினாக அடுத்த வக்திற்கு இருக்க முடியாது. துஆவில் மக்கள் ஆர்வம் கொள்ளவில்லை. அதனால் தொழுகைக்கு பிறகு எல்லோரும் உட்கார்ந்து இமாம் துஆம் செய்யட்டும், பிறர் ஆமீன் சொல்லட்டும், அப்படியாவது துஆவில் ஆர்வம் மக்களுக்கு வரட்டும் என்று ஆரம்பித்தார்கள். இன்று தொழுகைக்கு பின்னால் துஆ சொல்லி பிறர் ஆமீன் சொன்னால்தான் அந்த தொழுகையே அங்கீகரிக்கப்படும் என்ற நிலைமை. ஒருவேளை இமாம் மறந்தோ தெரியாமலோ அந்த துஆவை விட்டுவிட்டால் அடுத்த வக்திற்கு அவர் இமாமாக இருக்க முடியாது. ஏன்? பித்அத் நன்மை என்று ஆரம்பிக்கப்படும், அது பின்னால் நிபந்தனையாகும். சுன்னah புறக்கணிக்கப்படும், பித்அத் அதற்கு பிறகு சுன்னாவாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இந்த சமூகத்தில் நாலாபுறமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நடக்கக்கூடிய பித்அத்துகளையும் அனாச்சாரங்களையும் பார்த்தால் எம்முடைய நிலைமைகளை நாம் சீர்படுத்த வேண்டும். இந்த சுன்னாவில் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் அதிகம் வர வேண்டும். கடைசியாக பித்அத்தை தடுக்கக்கூடிய முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு தீமையை எப்படி தடுத்தார்களோ அப்படித்தான் ஒரு தீமையை நாம் தடுக்க வேண்டும். ஒரு சுன்னாவிற்கு மாற்றம் செய்கிறார், பித்அத்தை செய்கிறார் என்று தெரிந்தவுடன் அவரை நரகவாதி, நீ இதை செய்வதால் நரகம் செல்லுவாய், நீ எல்லாம் முஸ்லிமா, நீ எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவாய், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் உன்னோடெல்லாம் நான் சலாம் சொல்ல மாட்டேன், உன்னோடெல்லாம் அமர்ந்து பேச மாட்டேன், நீ பித்அத்வாதி என்று பிறருக்கு பட்டம் சுமத்துவதற்காகத்தான் எம்முடைய பலருடைய தஅவா அமைந்திருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் சுன்னாவை பின்பற்றுபவர், சுன்னாவின் மீது நேசம் கொண்டிருப்பவர், ரசூலுல்லாஹுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருப்பவர், பித்அத்தை ரசூலுல்லாஹ் எப்படி கண்டித்தார்களோ அந்த முறையில் கண்டிப்பார். கண்ணியத்தோடு அவரை அணுகி, அன்போடு அவரை அணுகி, எனக்கு கிடைத்த நேர்வழி அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவரை அணுகி, குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை முன்வைத்து கண்ணியத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் பரிவோடும் அவரை அழைப்பார். என்று அந்த முறை இல்லாமல் கோபத்தோடும் விரோதத்தோடும் குரோதத்தோடும்
அவரை கீழே தள்ளியே ஆக வேண்டும், அவரை தோற்றுவிட்டார் என்று ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக இன்று சுன்னாக்கள் பரிமாறப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். ஒரு மனிதர் தும்புகிறார். அருகில் இருந்த முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யர்ஹமுக்கல்லாஹ். தொழுகையில் ஒரு தும்பியவுடன் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது அருகில் இருந்த தோழர்கள் அவரை கொஞ்சம் அவருடைய காலில் கொஞ்சம் தட்டினார்கள். அப்போது அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது, ஏன் எல்லோரும் என்னை பார்க்கிறீர்கள் என்று தொழுகையில் அவர் பேசுகிறார். அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிக்கிறார்கள். தொழுகையில் பேசிய அந்த நபி தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்த தவறை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அறிவுரை செய்தார்கள் என்பதை அந்த நபி தோழர் சொல்லுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்ததற்கு பிறகு என்னை நோக்கி பார்த்தார்கள். மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. ஒரு தவறை பார்த்தால் நாம் அதை சரிபடுத்தக்கூடிய ஆசிரியராக மாற வேண்டும், அதை தீர்ப்பளிக்கக்கூடிய தீர்ப்பாளராக நாம் மாறக்கூடாது. இன்று நாம் செய்யக்கூடிய தவறு என்ன? ஒரு தவறை செய்தால், ஒரு தவறை பேசினால் உடனடியாக அவர் யார், எந்த இயக்கத்தை சார்ந்தவர், எந்த குழுவை சார்ந்தவர் என்ற ஒரு தீர்ப்பை சொல்கிறோம், அவ்வளவுதான். அந்த தவறை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி அவரை அணுகினால் அவர் இதை சீர்படுத்திக் கொள்வார் என்ற எண்ணம் வருவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார், மா கஹரனி, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை, என்னை அடிக்கவில்லை, என்னை ஏசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள், தோழரே, இது தொழுகை. தொழுகை நிறைவேறாது, முழுமையாகாது மனிதர்களின் பேச்சை கொண்டெல்லாம், தஸ்பீஹை கொண்டு, தக்பீரை கொண்டு, குர்ஆனுடைய கிராத்தை கொண்டுதான் தொழுகை முழுமை பெறும் தோழரே என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் இஸ்லாமின் பக்க மக்களை அழைக்கும் போது அவர்களோடு கண்ணியத்தோடு, பண்போடு, பரிவோடு, எப்படியாவது அவர்களுக்கு சத்தியம் கிடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அழைக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிதஅத்தை விட்டு விலகுமாறு அழைக்கும் போதும், அசத்தியத்தை விட்டு சத்தியத்திற்கு வருமாறு அழைக்கும் போதும் அந்த முறையை கையாளுகிறோமா என்றால் எம்மிலே பெரும்பான்மையான மக்கள் இல்லை. கடைசியாக ஒன்றை கூறி முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இத்ஹபா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா. மூசா, ஹாரூனே அலைஹிமுஸ்ஸலாம், நீங்கள் ஃபிர்அவுனிடத்திலே செல்லுங்கள், அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலல் லையினா, அவனிடத்திலே மென்மையோடு பேசுங்கள். மூசா, ஹாரூன் அலைஹிமுஸ்ஸலாம், அவன் அதன் மூலமாக நினைவு பெறலாம், அல்லாஹ்வை அஞ்சியவனாக மாறலாம். கதாதா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவர்களாக சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், என் இறைவன் எவ்வளவு மகத்துவமிக்கவன், என் இறைவன் எவ்வளவு பரிசுத்தமிக்கவன். சுப்ஹான ரப்பியல் அலா அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுனிடத்தில் சென்று மென்மையோடு பேசுங்கள் மூசா, ஹாரூன் என்று சொல்கிறானே, அப்படி என்றால் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சுஜூதில் சொல்லக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தவறு செய்தால் அவரிடத்தில் நாம் எப்படி மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தீமையை தடுக்கக்கூடிய முறையும், பித்ஆவை தடுக்கக்கூடிய முறையும், அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த முறையோடு இருந்தால்தான் அதுவும் சுன்னாவுடைய அமலாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். யார் இந்த வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த சுன்னாவை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்களோ, இவர்கள் செல்லக்கூடிய எல்லை இன்ஷா அல்லாஹ் ஹவுதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருப்பார்கள். இவர்களுக்காக அவர்களுடைய கரத்தால் இவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுப்பதற்காக. யார் ஒருவன் அதை அருந்துகிறானோ அதற்கு பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாக்கியத்தை எமக்கு தருவானாக. சுன்னாவை எம்முடைய வாழ்வில் மகத்துவத்தோடும் கண்ணியத்தோடும் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்து, யார் அந்த சுன்னாவின் உரிமையாளரோ அவரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில்
வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.